பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிப்பு ஒன்று சீனி வடாங்கிற இனிப்பு செய்ய போகிறோம் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் வெள்ளை ரவை போட்டு இப்படி போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். 200 கிராம் ரவை, 100 கிராம் சர்க்கரை அடித்து வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கலாம். 200 கிராம் ரவை எடுத்தால் 100 கிராம் சர்க்கரை, அதில் ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு, பேக்கிங் சோடா, உப்பு, காய்க்கலாம். நெய் ஒரு 50 கிராம், மூணு முட்டை, இது நல்லா கலரி உங்களுக்கு பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். காக்கில் ரவைக்கு 3 முட்டை சரியாக இருக்கும். இப்போ 200 ரவைக்கு 3 முட்டை சரியாக இருக்கும் பாருங்கள். அதுக்காக ஒரு முட்டை குறைக்க முடியாது, அதனால் 3 முட்டை போட்டிருக்கோம் பாருங்கள். சர்க்கரையெல்லாம் சரியாக இருக்குது, 100 சர்க்கரை போட்டிருக்கோம், சர்க்கரையெல்லாம் சரியாக இருக்குது. சோடா மாவு கொஞ்சம் பப்பியாக வர்றதுக்கு சோடா மாவு கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், பேக்கிங் சோடா. உப்பு போட்டிருக்குறோம் பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஊறணும், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறினாத்தே நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இப்படியே நாங்கள் அதை சுடும்போது காட்டுறோம். எடுத்து வச்சுட்டு இன்னும் இப்படி தான் வரும். ஆனால் இப்போ நல்லா ரவைனால ஊறும்போது ஊறி எடுத்துட்டு 4 மணி நேரம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் நமக்கு பக்குவத்துக்கு வந்துடும். நாகூர் கொஞ்சம் பாருங்கள். இது நல்லா வந்து மூடி வச்சு நல்லா ஒரு எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரும். நைட்டு கூட வச்சுக்கலாம், ஓவர் நைட்டாக இருந்தாலும் கூட செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு 5 மணி நேரம் செஞ்சு உங்களுக்கு காட்டுறோம். கவர் போட்டு வச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் செஞ்சு நமக்கு சுடும்போது காட்டுறோம். இந்த ஒரு 6 மணி நேரம் ஆச்சுங்க. நல்லா இதை அமுத்தி வச்சு இதை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், நல்லா டைட்டாகவும் ஆயிடுச்சு. நமக்கு சீனி வடை சுடுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். இது கொஞ்சம் அளவாக எடுத்து இலையும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் போட்டுக்கலாம். எண்ணெய் ஓட்டு தட்டி போடலாமா? எண்ணெய் காய்ச்சிச்சான்னு பார்க்கலாம். ஒன்றுன்னா பொறுத்தே எடுக்கணும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த போட்டு பாருங்கள். கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா நல்லா நின்று வேகும். சிம்மில் வச்சுருக்குறோம். ரொம்ப பெருசாக இருக்குதேவா.
அது ரொம்ப பெருசாக இருக்குங்க. முதல் போட்டிருக்குங்களா அதனால. இப்படி குட்டி குட்டியாக எடுத்து செய்யலாம், நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு இதே அரிசி மாவுலேயும் இதில் செய்வாங்க. இதை எடுத்துக்கலாம். அந்த வடிகட்டி இல்லை பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ நீ அடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப கனமாக இருக்குது. பாருங்க, திண்டுக்கல் திருநெல்வேலி பக்கம் இது ஃபேமஸ்ஸு. இந்த இனிப்பு நல்லா இருக்கும். இது கல்யாணங்களுக்குலாம் இதில் நிறைய செய்வாங்க. சீனி வடைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஆனால் அவங்க வந்து அரிசி மாவு போட்டு செய்வாங்க. நாங்கள் இப்போ ரவையில் செய்கிறோம். நல்லா பிரியாமல் அழகாக வருது. இதே மாதிரி பவர் கரெக்டாக எல்லா அளவு போட்டு செய்யுங்க, நல்லா வரும். நீங்களும் இது ஈஸியான வேலை தான், ரொம்ப பெரிய ஒன்றும் வேலை இல்லை, ஈஸியான வேலை தான், செய்யுங்க. நான் குழந்தைங்களுக்குலாம் இப்போ லீவில் இருக்காங்க, வீட்டில் செஞ்சு கொடுங்க. தீனி கேட்கும்போது ரவை, முட்டை, சர்க்கரை இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள், சுட்டாச்சு. இது நம்ம கொஞ்சமாக தான் நாங்கள் அளவாக தான் போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த நல்லா வந்திருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரவையில் செஞ்சால் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். அரிசி மாவுனா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். அதனால் அதுலேயும் செய்யலாம், நிறையா நாள் வச்சு செய்யலாம். இது ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும், நல்லாயிருக்கு. இது ஒரு இனிப்பு பலகாரம், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நாங்களும் போட்டிருக்கோம். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.